ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜிலேருந்து யூனிட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 6 வரை பார்த்துட்டோம். வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு யூனிட் 1 to 10 வந்து சைக்காலஜி ஒன் வேர்டு டைப்பில் ஹேண்டிட் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 7 அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சமூகமயமாக்கம் குழந்தைகள் மேம்பாட்டு முகமைகள். சமூகமயமாக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு முகமைகள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சமூகமயமாக்கலோட முகமைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது குடும்பம், பள்ளி, சக மற்றும் சமூகம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விளையாட்டில் குழந்தையோட பங்கு, உடல், சமூக, உணர்ச்சி மற்றும் அறிவாற்றல் அதற்கான வளர்ச்சி கேட்டிருக்காங்க. அடுத்து ஊடகத்தோட தாக்கம், குழந்தை பருவ அனுபவங்கள் மற்றும் வளர்ச்சி, இது எல்லாமே யூனிட் 7 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 7 உள்ள டாபிக்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, நிறைய புக்கில் இருந்து ரெஃபர் பண்ணி ஒன் வேர்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம். வாங்க அதை பார்க்கலாம். யூனிட் 7 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். சமூகமயமாக்குதலை கற்பிப்பதில் டேஸ் முதன்மை பங்கு வகிக்கிறது? குடும்பம். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், குடும்பமே அடுத்த வம்சாவளியினருக்கு கலாச்சார பண்புகளை எடுத்துச் செல்லும் முக்கிய சாதனமாகும் என்று கூறியவர் ராபர்ட் கே மெர்டன். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், சமூகமயமாக்கலை புரிந்து கொள்ள எரிக்சனின் வளர்ச்சி நிலைப்படிகள் உதவுகின்றன. அது எத்தனைன்னு பார்த்தோம்னா 8 வளர்ச்சி படிநிலைகள். அடுத்து நான்காவது கொஸ்டின், சமூகமயமாக்குதலை கற்றுக் கொடுப்பதில் பள்ளி டேஸாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், பள்ளி கல்வி குழந்தைகளின் டேஸ் உலகை பெரிதாக்குகிறது? சமூக உலகை பெரிதாக்குகிறது. அடுத்து 6வது கொஸ்டின், ஒப்பார் குழுவில் இடம்பெறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சமூக உறுப்பினர். அடுத்து 7வது கொஸ்டின், சமூகமயமாக்கலை வளர்ப்பதில் பங்கு வகிப்பது டேஸ்? தொழிற்கூடங்கள், பயிற்சி நிலையங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், இது எல்லாமே சமூகமயமாக்கலை வளர்க்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் காரணியாக காணப்படுது. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்குறோம். புதிய தொடர்புகளும் சாதனங்களை டேஸ் இணைக்கப்பட்ட தனித்துவம் என அழைக்கிறார்? பேரிவளமன் அவர்கள் வந்துட்டு புதிய தொடர்புகளும் சாதனங்களை வந்துட்டு இணைக்கப்பட்ட தனித்துவம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அடுத்து 9வது கொஸ்டின், பவுலிங் அலோன் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் புட்னம். அடுத்து 10வது கொஸ்டின், ஆசிரியரின் நடத்தை டேஸ் வகைப்பட்டது? ஆசிரியரோட நடத்தை வந்து 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அடுத்து 11வது கொஸ்டின், வகுப்பறை சூழலை பாதிக்கும் முக்கிய காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர், மாணவர்கள், கற்பிக்கும் பாடத்தோட தன்மை, இது எல்லாமே வகுப்பறை சூழலை பாதிக்கும் காரணியாக காணப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், மனம் சார் தேவை ஊக்கி அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை உணர்ச்சி. அடுத்து 13வது கொஸ்டின், எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறுபவர் ஹெல்லி. அடுத்து 14வது கொஸ்டின், சமூக தேவையால் எழும் ஊக்கி அப்படின்னு பார்த்தோம்னா பிறரால் ஏற்கப்படும் நிலை அப்படிங்கிறதான் சமூக தேவையால் எழும் ஊக்கியாக காணப்படுது. அடுத்து 15வது கொஸ்டின், கற்றல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதாரமாக அமைவது நினைவு? கற்றல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் ஆதாரமாக, அதாவது காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நினைவு. அடுத்து 16வது கொஸ்டின், போட்டி மனப்பான்மை பரவி கிடக்கும் சமுதாய பாதிப்பு நின்று அடைவூக்கி எழுகிறது அப்படின்னு சொல்லி கூறுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அட்கின்சன். அடுத்து 17வது கொஸ்டின், ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணி என்னன்னு பார்த்தோம்னா ஈடுபாடு, இலக்கின் கவர்ச்சி, தன்னம்பிக்கை. அடுத்து 18வது கொஸ்டின், ஒரு திறமையான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கல்வியின் நோக்கம் என எதை காட்டுவார்? வெற்றி. அடுத்து 19வது கொஸ்டின், சமூக பொருளாதார நிலையை நிர்ணயிக்காத காரணி கல்வி. அடுத்து 20வது கொஸ்டின், உளத்திறன் அல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஊக்கம். 21வது கொஸ்டின், உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறுபவர் சாக்ரட்டிஸ். 22வது கொஸ்டின், வகுப்புவாதம், சாதி பிரிவினை போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவும் உளவியல் சமூக உளவியல். அடுத்து 23வது கொஸ்டின், சோசியல் லேர்னிங் தியரி என்னும் புகழ்பெற்ற கொள்கையாளர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் பண்டூரா. அடுத்து 24வது கொஸ்டின், உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதே போன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர் ஜான் டூயி. அடுத்து 25வது கொஸ்டின், மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஸ் நிலையிலிருந்து ஆரம்பமாகிறது? பிறந்து 2 வருடங்கள் கழித்து மனிதனோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஆரம்பமாகிறது. அடுத்து 26வது கொஸ்டின், நவீன கல்வி அமைப்பு ஆசிரியரின் பங்கு எதில் உள்ளது என எதிர்பார்க்கிறது? சமநிலையாளர்.
அடுத்து 27வது கொஸ்டின், முழுமையான வளர்ச்சி என்பது டேஸ், உடல் மற்றும் உள்ள வளர்ச்சி. அடுத்து 28வது கொஸ்டின், அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்வயப்படல், பொருந்தி போதல். அடுத்து 29வது கொஸ்டின், கற்பித்தலில் கணிப்பொறி உதவுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போதனையில், அதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு பயன்படுது, தகவலை சேகரிக்கிறதுக்கு பயன்படுது, பயிற்சி அளிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 30வது கொஸ்டின், குழந்தைகள் பெரும்பாலும் டேஸ் சாயல்களை சிந்தனையில் பயன்படுத்துவர். புலனீடான சாயல்களை தான் குழந்தைகள் பெரும்பாலும் சிந்தனையில், அதாவது நமக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 37வது கொஸ்டின், கவனித்தல் டேஸின் செயல், பெருமூளையோட செயலாக கவனித்தல் அப்படிங்கிறது காணப்படுது. இப்போ யூனிட் 7ல் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து யூனிட் 8ல் உள்ள டாபிக்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.